வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரைக்கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் வகுப்பில் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இது பகுதி 3 7வது பாடம், பரணி நட்சத்திரம். தலைப்பு எழுதிக்கிங்க, பரணி. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் உறுதியான மனம் கொண்டவர். உறுதியான மனம் கொண்டவர். பொய் சொல்ல தெரியாது. பொய் சொல்ல தெரியாது. அப்படியே மீறி பரணி நட்சத்திரக்காரர்கள் பொய் சொன்னா புத்திசாலி குட்டு 8 நாள்ல உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் கூறக்கூடிய பொய் அது சொல்லி முடிச்ச உடனேயே உடைஞ்சிரும். சரிங்களா? அதனால பரணி நட்சத்திரம் பொய்யை புனைந்து சொல்ல தெரியாத ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டியது. சமர்த்தர். சமர்த்தர்னா நல்ல புள்ள, நல்ல பையன் அப்படி. ஆரோக்கியசாலி. நோய் எளிதில் அணுகாது. ஆரோக்கியம், அதிகபட்ச ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஞானம் உடையவர். எந்த விஷயத்தையும் அறிவினால் அல்லாது தெளிவினால் உணர்ந்து ஞானத்தை அடைவார். அதன் மூலமாக செல்வங்களை அடைபவர். செல்வம் அடைபவர். செல்வம் தானா சேராதுங்க, இவர் அடைய வேண்டும். அந்த வார்த்தைகளில் கவனம் வேண்டும். செல்வந்தர்னா அவங்க எப்படியோ செல்வந்தர் ஆயிடுவாங்க. இவர் செல்வத்தை அடைபவர் அப்படின்னு எடுத்துக்கணும். பரணி. சுகங்களை விரும்புபவர். சுகங்களை விரும்புபவர். அலங்கார பிரியர். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலினுடைய பின்பகுதியில், தலையிலே இருந்து கால் வரைக்கும் இங்கா மட்டும் இருக்கலாம், பின்பகுதியில் அந்த மறு மச்சம் இது மாதிரியான அடையாளம் இருப்பவர். பாதம் 1 பலன் பார்க்கலாம். பாதம் 1ல பிறந்தவங்க நற்செய்கை உடையவர். நற்செய்கை உடையவர். குணவான். எதிரிகளை வெற்றி கொள்பவர். நன்றியுள்ளவர். செய் நன்றி மறக்க மாட்டாங்க. நன்றி உள்ளவர். கொஞ்சம் பாடியா புஷ்டியா இருப்பாங்க. பருத்த உடல் அமைப்பு. காமப்பிரியர். எதையும் அனுபவிக்க வேண்டும், எனக்கு இன்னும் வேணும் என்ற அளவிலே காமப்பிரியர். கொஞ்சம் அகங்காரம் இருக்கும். அகங்கார குணம் அப்படி எழுதிக்கணும். அகங்கார குணம். அலங்கார குணமும் இருக்கிறது, அகங்கார குணமும் இருக்கிறது. 2ஆம் பாதம். பல திறமை கொண்டவர். பலவித திறன் கொண்டவர். மற்றவர்களை புரிந்து கொண்டு பழகுபவர். மற்றவர்களை புரிந்து கொண்டு பழகுபவர்.
தான தருமம் செய்பவர். எதிரிகளை எளிதில் ஜெயிப்பவர். எதிரிகளை எளிதில் ஜெயிப்பவர். நற்குணம் பெற்றவர். அது நல்ல அது எதிரிகள் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா எதிரிகளிடமும் நற்குணம் பெற்றவர். மற்றவர்களால் புகழ் கீர்த்தி உண்டாகும். அப்போ எதிரிக்கிட்ட கூட நல்ல குணமாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த எதிரியே வந்து இவரை புகழ்ந்து கீர்த்திமான் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்களா? புகழ் என்பது புகழப்படுதல், கீர்த்தி என்பது நான் நிலைத்து நிற்பது, வெற்றியாளர். இது மாதிரி. 3ஆம் பாதம் சந்தோஷம் நிறைந்தவர். சந்தோஷம் நிறைந்தவர். தெய்வத்தின் அருளால். தெய்வத்தின் அருளால் எந்த காரியத்திலும் வெற்றி பெறுவார். தெய்வத்தின் அருளால் எந்த செயலிலும் வெற்றி பெறுவார். சகல சௌகரியங்களும் உண்டு. சகல சௌகரியங்களும் உண்டு. திடகாத்திரமான உடல் உடையவர். திடகாத்திரமான உடல் உடையவர். நல்ல கண்ணு, பூனை கண்ணு மாதிரி, அப்படியே அழகா மான் கண்ணு மாதிரி பெரிய கண் உடையவர். அந்த குடும்பத்தில் அவங்க தான் ஃபேராக இருப்பாங்க, அதாவது அழகாக வெள்ளையாக இருப்பாங்க, சிகப்பு சிவந்தவர். என்னடா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தான் நான் பிறந்திருக்கேன், நான் சிவப்பா இல்லையே அப்படின்னு யாரும் பார்க்க வேண்டாம். உங்கள் உடன் பிறந்த நபர்கள், உங்களுக்கு முன்னாடி பிறந்த நபர்கள், உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்களை விட்டுருங்க, உங்களுக்கு முன்னாடி பிறந்த நபர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் ஃபேராக இருப்பீங்க, சிவந்தவர்கள். 4ஆம் பாதம் பருமனான உடல் அமைப்பு. பிடிவாதம். பிடிவாதம். வஞ்சக குணம். வஞ்சக குணம் கொண்டவர். சம்பள வேலையை விரும்புபவர். இதை வந்து அடிமை உத்தியோகம்னு சொல்லணும். அடிமை உத்தியோகம், நீ அடிமையாக போவேன்னு சொன்னால் கோவிச்சுக்குவாங்க. சம்பளத்திற்கு வேலைக்கு போவேன்னு சொல்லலாம். பிறருக்கு அடிமையாக இருப்பவர், சம்பள வேலைக்கு பிரியமுடையவர். இல்லைன்னா சாதாரணமான வேலை செய்பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழில், சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறேன்னா அது சாதாரண தொழில் செய்பவர். தனது காரியத்தை சாதித்து கொள்பவர். என்ன பிடிவாதம் பண்ணாலும் தன்னோட காரியத்தில் சாதிச்சுக்குவாங்க. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, எடுத்த காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே, அது மாதிரி எடுத்த காரியம் முடிப்பேன் அப்படி. இப்போ பரணி நட்சத்திரத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிற அளவில் இந்த விஷயங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. நாம் அடுத்த நட்சத்திரத்திலே இணைவோம்.